Anju deposited rupees 24,000 in a bank offering 15% compound interest for 3 years compounded annually. What is the total interest received by Anju கேக்குறாங்க. Anju deposit principal என்னது 24,000. இந்த 24,000க்கு 15% compound interest வச்சு 3 years. 3 yearsனா என்ன போடணும்? 3x3 matrix நம்ம போட்டுக்கணும். 3x3 matrix நான் இங்க போட்டுக்கறேன். 24,000க்கு 15%னா 10%னா 2,400. 5%னா அதுல பாதி அப்ப 1,200. ரெண்டே ஆட் பண்ணோம்னா 22,400 plus 1,200 எவ்வளவு 3,600. அப்போ 3 இயர்ஸ்க்கும் 3,600ங்கிறது கண்டிப்பா வந்துரும். தென் ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ இங்கே போடும்போது 3,600க்கு 15% இருக்கணும். 10%னா 360, 5%னா இதில் பாதி 180. ரெண்டே ஆட் பண்ணாதானே 15%. அப்போ எவ்வளோ வருது? 8 + 6 14, 1 540. இங்கே எழுதும்போது ஒன்றுமே பண்ணாங்க, கண்ணை மூடிட்டு இதை அப்படியே டபுள் பண்ணி எழுதிருங்க. இதை ஆட் பண்ணி எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இதை டபுள் பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும். 500 டபுள் பண்ணால் எவ்வளவு 1000, 40 டபுள் பண்ணால் எவ்வளவு 80. அப்போ எவ்வளோ வருது 1080 வரும். தென் 0 0 540க்கு 15%. 540 15%னா 10%னா 54, 5%னா அதில் பாதி 27. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 81. அப்போ டோட்டலாக இனி எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆன்சர் சொல்லிட வேண்டியதான். ஓகேவா? 3,600 3,000 3,000 3,000 ஃபர்ஸ்ட் 3,000 மட்டும் ஆட் பண்ணிட்டேன். 9,000 வருமா? இங்கே ப்ளஸ் 600 + 600 + 600 1,800 1,800 போட்டேன். இங்கே ஒரு 1,080. 1,080யும் 81ம் என்ன வரும்? 80 + 80 160. அப்போ 161 வரும். அப்போ 1,161. அப்புறம் ஒரு 540. இவ்வளோத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடுவோமா? 1 6 + 4 என்னது 10, ரிமைண்டர் 1. அப்புறம் 9 10 15, ரிமைண்டர் 1 10 11 12. அப்போ டோட்டல் ஆன்சர் 12,501. இதுதான் ஆன்சர். கிளியர்? புரியுதா? ஈஸியாக இருக்கா?